உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. திமுக அரசு பொறுப்பு ஏற்று 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டண உயர்வு உயர்த்தியதை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ், எடப்பாடியாரின் புகழ், வெல்க எடப்பாடியாரின் புகழ், வெல்க வெல்க வெல்கவே. விலகு பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. 7 நாட்களிலே மாநிலம் முழுவதும் நடைபெற்றுள்ள 590 திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, தமிழ்நாடே இரண்டு போச்சு. தமிழ் மக்களுக்கு வரி சுமைகளை பரிசளிக்கும், விடியா திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, விடியா அரசை கண்டிக்கின்றோம். இந்த மானங்கட்ட பொறுப்புக்கு குடும்பமே நாட்டுக்கு சாவலாம். இது போராட்டம், மக்கள் வாழ்வு காக்க வேண்டி 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய தலைமையில் மலர 26 நாம் எண்ணியது ஈடேற இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அக்கா பூண்டு உரிச்சுட்டு தீவிரமாக பாதிக்கப்பட்டு இன்று அவருடைய வாழ்வாதாரத்தை துளைத்து திக்கு தெரியாத எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், குறிப்பாக அவர்கள் ஆணைக்கிணங்க மின் கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வதைத்த விடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில், தோரம்பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரமில்லாமல் சரிவர அடுத்த மாதம் அது கூட கிடைக்க போறதில்லை. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. மக்கள் நம்பி அந்த விடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க. இன்று இந்த மின்வெட்டினால் மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டாரிஃப் 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி காலத்தில் அம்மா ஆட்சியில் மிக சிறப்பான அந்த 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் அமுல்ல மிக அருமையாக இருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு ஒரே அதாவது டாரிஃப் 100 யூனிட்டுக்கு ஒரு டாரிஃப், 200 யூனிட்டுக்கு ஒரு டாரிஃப், 300க்கு ஒரு டாரிஃப், 400க்கு உச்சபட்சமாக 1000 யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு இண்டஸ்ட்ரி பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ யூனிட் கரண்ட் வராது. 11 ரூபாய் 55 காசு இன்னைக்கு ஒரு யூனிட்டோட ரேட்டு. இந்த விடியா அரசு 11 ரூபாய் 55 காசு உச்சபட்சமாக. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம், மக்களால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளான விஷயம். அன்றாட வாழ்வில் எந்த அவங்களால ஒரு சின்ன வேலையை கூட இழுத்து போட்டு செய்ய முடியல. அன்னைக்கு என்ன நம்ம ஆட்சி காலத்தில் எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க, தரமான எல்லா விஷயமும் கிடைச்சது. ஈவன் கொரோனா காலத்தில் கூட எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு, மக்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய எல்லா நிலையும் எடப்பாடியார் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் இந்த வெறும் 3 வருஷம் நிறைவு செய்த ஆட்சி வெற்று ஆட்சி, வெத்து பேப்பர் ஆட்சி. அவர் சொன்னது சீனி சக்கரை சித்தப்பா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே
இந்த ஏட்டில் எழுதிதான் எல்லாம் வந்து பாவம். நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவரே செய்யட்டும், அது சொன்னவரே செய்யட்டும். சொன்னவரே செய்தாதான் உத்தமம். அப்பதான் தெரியாது இதுல சொன்னது இதுல வந்து நம்ம நக்கி பார்த்தா வந்து கரெக்டா எல்லாமே கிடைக்குதா, ஒவ்வொன்றும் கரெக்டா நம்மளுக்கு வந்து உள்ளபடியே கிடைக்குதான்னு சொல்லிட்டு மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல வந்து மீட்டிங், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பர்மிஷனை நேற்று சாயங்காலம் வந்து ஒண்ணுமே போய் பாருங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் செய்யல. போராடுவது அவங்களுடைய இயல்பு குணம். கண்டிப்பாக மக்கள் போராடுவதற்கு எந்த ஒரு இடையூறும் நம்ம ஆட்சி காலத்துல செய்யல கூடாது. எந்த ஒரு அலம்பலம் இருக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, ஸ்டேஜ் போடக்கூடாது. நாளைக்கு இதே இடத்துல திமுக பாருங்க எதனா ஒரு நிகழ்ச்சியை பண்ணி ஸ்டேஜ் போடுவோம், கொடி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். சட்டம் எல்லாருக்கும் பொது. அடக்குமுறை வேண்டாம். காவல்துறை அன்பா கேட்டுக்கிறேன், அடக்குமுறை வேண்டாம். நேற்று நைட்டு 10 மணிக்கு போன் போட்டு இங்க மாத்தி இதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலை. நூதன முறையில கற்காலத்துக்கு மீண்டும் சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து வழி தாங்க முடியாமல் பின்னோக்கி கரண்ட் யூனிட் வந்து பிக்ஸி ஓடனா இத்தனை யூனிட், ஃபேன் ஓடனா இத்தனை யூனிட், கிரைண்டர் ஓடனா இத்தனை ஃப்ரிட்ஜ் ஓடனா நம்ம அம்மா ஆட்சி காலத்துல உச்சபட்சமா 5 ரூபாய் 50 காசு இருந்தது. எல்லாம் ஒரே சீரா இருந்தது. இல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அதை வந்து பின்னோக்கி போய் அவங்களுடைய செயல்பாடுல ஆர்கே நகர் பொதுமக்கள் அவங்களுடைய செயல்பாடுல அரவையில வந்து எல்லாம் நெல்லு குத்தி கும்மி அடிச்சு அரிசி இடிச்சு துவையல் அரைச்சி கேழ்வரகை புடைச்சி எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த வழி வந்து அவர் வீட்டுல தெரியணும். கார்ல ஏறி டிபெண்டர் கார்ல ஏறி உட்கார்ந்து போற முதலமைச்சருக்கு அதெல்லாம் வந்து தெரியாது, வழி தெரியாது, தெரியணும். சும்மா வந்து அம்மா உணவகத்துல போயிட்டு சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுலயே திருப்பி தூக்கி போடுறது ஊடகம் தான் காமிச்சது. அதை எல்லா ஊடகமும் காமிச்சது. இதே அம்மா பாருங்க, அதையோ போயிட்டு பிளேட் எடுத்து சாப்பாடு வச்சு ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு ஒரு 2 சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டா தேய்ச்சி தெரிஞ்சிருமா? ஏன்டா நடிக்கிறீங்க? ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? உண்மையா இருங்க. எல்லா திட்டமும் அம்மா கொண்டு வந்த திட்டம், எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம். இந்த நாள் முதல்வன் இன்னைக்கு வந்து போட்டு காலை சிற்றுண்டி திட்டம் வந்து நம்மளது அக்ஷய பாத்திரா அப்படின்னு சொல்லி எடுத்து வந்த திட்டம். இன்னைக்கு அம்மா உணவகம் வந்து போய் ஆய்வு அப்படின்னாங்க. 3 வருஷமா நாங்க வந்து சேவனங்காவது ஊதிட்டு இருக்கோம். எத்தனையோ அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. 19 அம்மா உணவகங்கள் மூடிட்டாங்க. தரமில்லாத உணவு கொடுத்துருக்காங்க. ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு அண்ணா கேன்டீன் வந்து அன்னைக்கு பீரியட்ல இதை ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு போய் செஞ்சு இன்னைக்கு திருப்பி ஓபன் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்துல பயம் இருக்கு ஸ்டாலினுக்கு. காரி முடிஞ்சிருவாங்கல்ல மக்கள். ஏன்டா இங்க எடுத்துட்டு போன திட்டத்தை அங்க நல்லா செயல்படுத்துறாங்க, இங்க என்னடா புடுங்குறீங்களான்னு கேட்க மாட்டாங்க மக்கள். அதனால உண்மையிலேயே மக்களுடைய வலி இருக்கு. அந்த வலியை வந்து திருத்திக்கிட்டு கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து கட் பண்ணி அதே மாதிரி தரமான சாலை, தரமான குடிநீர், தரமான மின்சாரம் வழங்க வேண்டி தரமான எல்லாமே பாத்தீங்கன்னா ரோடு சாலையில இருந்து எல்லாம் மிக பழுதடைந்த நிலையில இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து வெற்றியடைச்சது என்னுடைய மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறதே கிடையாது. நம்ம பீரியட்ல வந்து வைஷே பிரிட்ஜ் போட்டிருந்தோம். கனரக வாகனங்கள்லாம் அழகா மேலே ஏறி இங்க இருந்தே மேலே ஏறும், நேரா போய் எழில்நகர்ல போய் இறங்கிடும். ஆனா இப்போ அம்மாவின் திட்டத்தில் 110 விதியின் கீழே 135 கோடி அதிகபட்சமா நம்ம திட்டத்தை கொடுத்தோம். இன்னைக்கு வந்து இங்க 90 கோடி, அங்க 130 கோடி. சுடுகாடு அதே மாதிரி தான். நான் பூமி பூஜை போட்டேன். இன்னைக்கு வரையும் அதை வந்து செயல்படுத்தல. 3 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தோம். இன்னைக்கு 3 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தோம். கொடுகையூர் குப்பை கொட்டு வளாகத்தில் அந்த சுடுகாடு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மக்களை ஏமாத்தி சிறுபான்மையினை ஏமாத்தி எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் வசூல் செய்வது எப்படி? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்லக்கூடாது, வசூல் ராஜா திமுக, வசூல் ராஜா திமுக நிர்வாகம். 4 ஆணையாளர்களை மாற்றிவிட்டார்கள். 4 ஆணையாளர்களை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை. நிர்வாகத்தை ஒட்டுமொத்த ஸ்டாலின் அரசை, முதலமைச்சருடைய அரசை அப்புறப்படுத்தினாலே போதும். கொசுவே இருக்காது. இந்த கொசு வச்சா அந்த கொசு இருக்காது. மாயை தினமலர் செய்தியில கூட நான் பார்த்தேன். 6 ரூபான்னு போட்டிருந்தது. திருத்திக்கணும். 11 ரூபாய் என்கிட்ட கார்டு. என்னுடைய வீட்டுக்கே வந்து 3150 யூனிட் வந்திருக்கு. 30,640 ரூபாய் பில் பே பண்ணிருக்கேன். நேற்று லாஸ்ட் டேட் பே பண்ணிருக்கேன். 18,000 ரூபாய் கட்டுவேன். அப்புறம் வகுத்து பாருங்க, 11 ரூபாய் 55 காசு. நான் இண்டஸ்ட்ரியா ஓட்டுறேன். அதனால திருத்திக்கணும். அதெல்லாம் அவங்க சொன்னது மாதம் வந்த உடனே மின் கட்டணத்தை வந்து அமல்படுத்துவோம். 3 வருஷம் ஆச்சு. திறமையில்லாத அரசு, தரமில்லாத அரசு, நிர்வாக திறமையில்லாத அரசு. கண்டிப்பா வந்து மக்கள் தகுந்த பாடம் அதற்கு வந்து கூட்டு வர. நன்றி.